அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குரு ஆதிக்க பெற்ற ராசி. கோடை வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. சமுதாயத்துக்காக அரும்பாடு பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக போராடி ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்கு சொந்தக்காரர் தான் இந்த மீனராசிக்காரர்கள். இந்த மீனராசிக்காரர்லாம் பார்த்தோம்னா ஆன்மீகம் அல்லது ஒரு பொது சேவை இல்லையா, ஒரு அரசாங்க தொழில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னும் பார்த்தோம்னா அதாவது ஒரு வெளிநாடு அதாவது போனாலும் அந்த இடத்துல அவங்க அப்படியே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து செயல்படக்கூடிய தன்மையான மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. உள்ளூர்லேயே இருந்தால் கூட எல்லாருக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை மட்டும் யாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. காரணம் நம்ம யதார்த்தம் இருக்கிறதுனால, அதாவது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க தவிர மீனராசிக்காரருக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடிய, மீனராசிக்காரருக்கு யாருமே உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இல்லை. சரிங்களா? அதுவும் இப்போது ஒரு 3 வருஷமாக கணக்கு போட்டு பார்த்துட்டோம்னா எல்லாமே என்னென்னா, நம்ம கொடுத்து ஒரு அளவுக்கு நல்ல பேர் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம கொடுத்தும் நல்ல பேர் வாங்க முடியல. அதாவது அடுத்தவங்ககிட்ட நம்ம வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான முயற்சிகள் போராடி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா இந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அதாவது சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற்றாருங்க. சரிங்களா? இது 26ஆம் தேதி வரைக்கும் இந்த உச்ச பலத்தை அடையும் போது நிச்சயமாக ஒரு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அப்படியே எப்படின்னா ஒரு கம்பீரம், ஒரு வெளிச்சம். வானத்தில் சுக்கிர பகவான் அப்படின்னா விடிவெள்ளின்னு சொல்லும் இல்லைங்களா? காலையில் விடிய காலத்தில் அப்படியே தகதகன்னு வேறு வெள்ளி கிரகம் தெரியும் நட்சத்திரம். ஆனால் அதுதான் சுக்கிரன்னு சொல்லுவோம். அது அப்படியே ஜொலிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ராசியில் இந்த மார்ச் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டோம்னா அந்த ஒரு ஒளி கண்டிப்பாக அது பிறக்கும். அந்த சுக்கிரன் தாங்க ஒருத்தர் அப்படியே ஒரு அழகப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, அதுதான் கலஸ்திரக்காரகன்னு சொல்லுவோம். வாழ்க்கை சார்ந்த விஷயம். சரிங்களா? திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தத்தை இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இந்த மார்ச் மாதம். எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம், பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருந்தது. எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தா அருமையான படித்த மாப்பிள்ளை கிடச்சிருச்சு. இப்படியெல்லாம் அமையும். ஏற்கனவே திருமணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு எடுத்து கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி நமக்கு அதுக்குண்டான ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய கலஸ்திரஸ்தானம் பலன் உண்டாக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்குது. அந்த 7ஆம் பார்வை சரிங்களா அந்த ஸ்தானத்தை வெளிச்சமாக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா குரு 4ஆம் இடத்துல இருந்து குரு பலம் இருக்குது. அதாவது 12ஆம் இடத்தை பார்க்குது. அந்த இடத்துல ராகு அலைச்சல் கொடுத்தது. அலைஞ்சு திரிஞ்சு எத்தனையோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் போராடி சக்ஸஸ் பண்ண முடியல, நடத்தி காட்ட முடியல. வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது ரைட்டு, ஓகே. ஆனால் அந்த வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற போது பண்ண முடியுமா? தனக்குன்னு ஒன்று பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது முடிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனோம்னா பணங்காசு கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். நெருக்கடிகள்ங்கிறது எப்படின்னா, ஒன்று நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், அல்லது வேலையிலேயே டல்லாகி பிரச்சனை கொடுத்து வேலையோடைய மந்த நிலை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். வேலை மாற்றங்கள் கூட உண்டாயிருக்கும். இருந்த வேலை போயிடுச்சு, புது வேலையை தேடிட்டு இருக்கிறோம். அது இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ணி இது அப்படியே ஓடிட்டே இருக்குது. எப்போ தான் ஒரு வேலை அமையும் தொலைவிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? பரவாயில்லப்பா, அருமையாக ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். அப்புறம் இந்த சூரியன் 15ஆம் தேதி பார்த்தோம்னா இந்த மார்ச்சில் உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுவார். ஆமாங்க, ஜென்மத்துக்கு வரும்போது சூரியன் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு கம்பீரமான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது ஒரு டெண்டர் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அரசாங்கத்துறையில் ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, ஒரு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்குறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகுதுங்க.
அப்புறம் எல்லாத்தை விட ஜென்ம ரீதியில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்கிறதுல வாங்கக்கூடிய யோகங்கள் வரும், அது கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். பழசு வாங்கக்கூடாது. புதிய வண்டி வாங்கிறது தப்பு கிடையாது. பழசு வாங்கும்போது அது ஏமாற்றங்களை சந்திச்சிரும், சரிங்களா? ஏன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது இல்லையா? ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஆரோக்கியங்கிறது அதாவது கொஞ்சம் வேலைக்கு சாப்பிட்றது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அலைச்சல் பண்ணிக்கிறது, வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு அவசரப்பட்டு வேகமாக போகிறது, இது எல்லாமே இருக்கவே கூடாது, சரிங்களா? ஏன்னா சில நாளுக்கு முன்னாலேயே சில சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த நேரத்தில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் அக்கறையோட கொஞ்சம் பொறுமையாக வண்டியில் போயிட்டு வர்றது, இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் கூட்டாளிகள் அப்படிங்கிறதுக்கு இடமே வேண்டாம். எந்த வேலை செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. நீங்கள் ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்க இதில் ஒரு இன்வெஸ்ட் போட்டு போனால் பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்க, ஒரு முதல் போட்டோம்னா டபுள் மடங்கு எடுக்கலாம், ட்ரிபிள் மடங்கு எடுக்கலாம் 3 மாதத்தில் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு போக வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து அதிகமாக போடுறது வேண்டாங்க. ஒரு கஷ்டம்னா உங்கள்கிட்ட இருக்கிறது உதவி செய்யுங்க, அது தர்மமாக பண்ணலாம். ஆனால் கடனாக கொடுத்தா திரும்பி வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சில சிரமங்களை நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் கையில் இல்லைன்னு கூட அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியாவது கொடுத்து கஷ்டத்தை தீர்ப்பீங்க. ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட உங்கள்கிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சிரமம்னா கண்டிப்பாக கையில் பணமே வச்சுருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட நேரம் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் இப்போ இந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா சுப செலவுகள் நீங்கள் பண்ணலாம். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்த ஒன்று விரயம் பண்ணுறது, விற்றுட்டு புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது. பூர்வீக சொத்து இருக்குது, இது நமக்கு இருந்தால் தப்பு சும்மா தானே கிடக்குது, அதுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ வாங்கலாமா அப்படின்னு முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆரம்பத்தில் 10 ரூபா போகிற ஊரில் 5 ரூபாய்க்கு கேட்டிருப்பாங்க. பண்ணவே முடிய மாட்டேங்குது. நாம் போய் ஒன்று கேட்டோம்னா அது எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இது கொடுத்தா தானே அது வாங்க முடியும், இது ஆகாதனால அது அப்படியே இருக்குது, புதுசாக எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்களோட சில காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆச்சுங்களா, விரயம் பண்ணாலும் சரி ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மதிப்புக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று ஆதாயத்தமாக ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுனாலும் பிடிச்ச மாதிரி, அதாவது ஒரு நமக்கு ஒரு எண்ணம் பிடிக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துல வாங்கினா பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல அப்படிங்கிறது மற்றவங்க பரவாயில்ல இவர் பண்ணின விஷயம் ரொம்ப சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு பொருத்தமான ஒரு வாய்ப்பை திறமைப்பட செஞ்சுருக்கிறாருன்ட்டு மற்றவங்க ஒரு பாராட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக, அதாவது அசையாத சொத்துக்கள் ரீதியில் நீங்கள் இறங்கும்போது அது ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் இருக்குதுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இறைவன் வழிபாடு, தெய்வாம்சம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால, அதாவது அம்மன் வழிபாடு, சரிங்களா, பெண் கடவுளுடைய கோயில்களுக்கு போய் பிரார்த்தனைகள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வழிபாடு தவறாமல் சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு அன்னம் வச்சுட்டு சாப்பிட்றது, இதை கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. முடிந்த வரைக்கும் பூர்வீகத்தில் இருக்க வேண்டாங்க. சொந்த ஊரில் சொந்த பூர்வீக இடத்துல குடியிருக்கிறது வேண்டாம். அடுத்தது திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டவங்களுக்கு மறுவாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது ஒரு 30, 40, 80 வயசு ஆகிப்போச்சுங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிப்போச்சு, ஆனால் தனிமரமாக வாழ்கிறத விட ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய இந்த காலகட்டம். இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் 2 மாதம் 3 மாதம் போனாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா சில கமிட்மெண்ட்டில் திருமணம் ஆகாதவங்களுக்கு நம்மளுடைய ஒரு எண்ணம் லட்சியம் இருக்கும். ஒரு பாசம் உள்ளவங்களை கேட்டால், அதாவது இவங்களை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு போராட்டி நீங்கள் இதுக்கு ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அது பார்த்தோம்னா பிரச்சனைக்குரிய விஷயமாக போயிருக்கும். சில எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் போயிட்டுருக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்த முடியல, இல்லை நல்லா இருந்தது இன்றைக்கி பார்த்தா எல்லாம் குழப்பமாகி சங்கடங்களை உருவாக்கி இன்றைக்கி பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் அடுத்தவங்களால் உண்டாயிருச்சு. இதை புரிஞ்சிக்க முடியுமா, அறிஞ்சிக்க முடியுமா, சரிப்படுத்த முடியுமா, எப்போ சரியாகும்னு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சுக்கிரன், அதாவது ஒரு வலுவான நிலையில் ஜென்மத்தில் உட்கார்ந்து இந்த இருக்கிறதுனால, அதுவும் இந்த சூரியனும் இணையும் போது இந்த 3 கிரக ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமான ஜென்ம ரீதியில் இருக்கிற போது பாவ கிரகம் கெடுத்த நிலை மாறி சுபகிரகத்துடைய தன்மை வளர்ச்சி அடையும் போது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கைகூடி வரும். கவலையே பட வேண்டாங்க. இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களும்
பட்ட வேதனைகளுக்கும் மன ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் அலைச்சல்கள் உண்டாக்கி வேதனைப்பட்டதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதாவது நம்ம அமைச்சிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே சமயம் இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரம்ங்கிறது சந்திரன் மதி, லக்னங்கிறது விதி. ஆக மொத்தத்தில் அதாவது நம்மளுடைய சிந்தனைகள் இது வேணும் இப்படி வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு எமோஷனல் ஆகும் இல்லைங்களா, அதுவும் சந்திரன். ஆனால் எது நமக்கு அது ஒரு திறமைப்பட செயல்படுறோம் இல்லைங்களா, அதுதான் லக்னம். அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தாங்க லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த கோள் சாரங்கள் வாங்கியிருக்குது, சரிங்களா. ஒரு கிரகம் 9 குரு திட்ட யோகமாக அப்படின்னா அது 9 குரு சாரநாதன் யாருன்னு பார்க்கணும். அது அந்த குரு யாருடைய பலத்தில் இருக்குது அப்படிங்கன்னு பார்க்கணும். அதனால் ஒரு தசா புத்தி பலமாக இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு கடுமையான சோதனையான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட அது மீண்டு வந்துடலாம், சரிங்களா. அதே ஒரு பலவீனமான திசை நடக்கும்போது நம்ம நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள் சந்திச்சிருவோம், சரிங்களா. அது எப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே நல்லா இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பிடிக்கல. எல்லாமே நமக்கு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருப்போம், நம்ம ஊருக்காகவே பாடுபட்டிருப்போம், சமுதாயத்துக்காக நம்மளை எத்தனையோ இழந்து கூட நல்லா கவனிச்சிருப்போம். ஆனால் கடைசிட்டு பார்த்தது அவங்களே நம்மளை ஒரு புரிஞ்சிக்காமல் நம்மளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா. இப்படி சில கடுமையான சில போராட்டங்கள் சந்திக்கிறது என்னன்னா தசா புத்தி தான் அதுக்கு முழுமையான காரணம், சரிங்களா. அது ஜாதகத்தில் தான் தெரியுங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஏன்னா ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் சக்ஸஸ் தான், அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தோடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது அற்புதமான வளர்ச்சியாக தான் இருக்கும், சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.